காலைதோறும் புதியவை. இயேசுவின் உண்மை சீஷன். ஆகஸ்ட் 23. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. ஓவிய சேகரிப்பாளர் ஒருவர் பிரபலமான மேற்கத்திய ஓவியர் வான் காகின் ஓவியங்களை ஓவிய நிபுணர் ஒருவரிடம் காண்பித்த போது அந்த நிபுணர் அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இது உண்மையான ஓவிய சேகரிப்பாளர், அதை கொண்டு போய் ஒரு ஓவிய கிடங்கில் மறைத்து வைத்து விட்டாராம். அங்கே அது 50 ஆண்டுகள் இருந்தது. அவருடைய மரணத்திற்கு பின்னர் அந்த ஓவியத்தை மீண்டும் எடுத்து 40 ஆண்டுகளாக மதிப்பீடு செய்தனர். ஒவ்வொரு முறையும் அது பொய்யான ஓவியம் என்றே நிராகரிக்கப்பட்டது. 2012 கணினி நிபுணர் ஒருவர் தீர்க்கமாய் ஆய்வு செய்து அந்த ஓவியம் வரையப்பட்ட கேன்வாஸ் வான்காகின் மற்றொரு ஓவியத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உண்மையை கண்டறிந்தார். இறந்த அந்த ஓவிய சேகரிப்பாளர் தன் வாழ்நாள் முழுவதும் வான்காகின் உண்மையான ஓவியத்தையே வைத்திருந்தார். நீங்கள் போலியாக எண்ணுகிறீர்களா? ஜனங்கள் உங்களை ஆய்வு செய்யும் போது உங்களின் கொஞ்சமான ஜெப வாழ்க்கையையும் கொடுக்கும் மனப்பான்மையையும் சாதாரண ஊழியத்தையும் அறியக்கூடும் என்று அஞ்சுகிறீர்களா? ஜெபிக்கிற கண்களிலிருந்து மறைந்து உங்கள் அறையில் ஒளிந்து கொள்ள தூண்டப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மேற்பூச்சான நிறங்களில் அல்லாமல் சற்று ஆழமாய் பாருங்கள். உங்களுடைய பாவ வழிகளிலிருந்து திரும்பி இயேசுவை விசுவாசித்தால் நீங்களும் அவரும் ஒரே கேன்வாஸ் துணியைப் போல இருப்பீர்கள். நானே திராட்சைச் செடி, நீங்களும் கொடிகள் என்று இயேசு இதை சித்தரிக்கிறார். யோவான் 15:5. நீங்களும் இயேசுவும் இணைந்து ஒரு முழுமையை அடைகிறீர்கள். இயேசுவில் இளைப்பாறுவது அவருடைய மெய்யான சீஷனாய் உங்களை மாற்றுகிறது. உங்கள் ஓவியத்தை மேம்படுத்துவதற்கு அது ஒன்றே வழி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வசனம் 5. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். யோவான் 15:6-8 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மெய்யான சீஷன் என்றால் அது உங்களை எப்படி ஆச்சரியப்படுத்துகிறது? அந்த பயம் உங்களை எப்படி அவரிடத்தில் கிட்டிச்சேர செய்கிறது? ஜெபம். இயேசுவே, திராட்சை செடியில் ஒன்றியிருக்கும் கிளை போல உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யும்.